சிம்ம ராசி அஷ்டம சனி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு சனி பகவான் 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான். இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது சூரியனோட வீடு. இதே லக்கணமாக இருந்தாலும் இந்த லக்கணத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். இந்த சூரிய பகவானோட வீட்டுக்கு சனீஸ்வர பகவான் நன்மை செய்ய மாட்டார். அப்படின்னா கெடுபலன்களை கொடுப்பாரா? அஷ்டம சனி காலகட்டத்தில் உங்களுக்கு கெடுபலன்களை அதிகமாக கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. அதுக்காக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்க முடியாது. நல்ல ஒரு லெவலில் இருக்கிறீங்க, இப்போ அஷ்டம சனி வரப்போகுது. அஷ்டம சனி எப்போ வருது அதை முதல்ல தெரிஞ்சுக்கினா நல்லது. 2025 மார்ச் 29 சனி பகவானுடைய பயிற்சி, அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த மீன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் கும்பராசியில் வக்கர நிவர்த்தி ஆகியிருக்கிறார். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனி வக்கர நிவர்த்தியான பிறகு 4.5 மாதங்களுக்கு பிறகு மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி காலத்தில் 3 மாதங்களுக்கு முன்னாடியே அதனுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். அதனுடைய மாற்றங்களை உணர முடியும் உங்களால். இப்போ எப்போ உணர முடியும் அப்படின்னாக்கா ஜனவரி மாதத்துலேருந்தே எடுத்துக்கலாம். மார்ச் மாதத்தில் சனி பயிற்சி ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடினாக்கா ஜனவரி வந்துடும். அப்போ 2025 ஜனவரி மாதத்துலேருந்தே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். அஷ்டம சனி வருது, கஷ்டங்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா கொடுக்கும். அதுக்காக நன்மையும் கொடுக்கும், ரெண்டுமே கலந்து இருக்கும். ஒருத்தருக்கு 7.5 சனி நடக்குது அப்படின்னாக்கா 7.5 வருட காலங்கள் சனி பகவான் பலன்களை கொடுக்கும். அதாவது 12ஆம் இடத்துல, ஜென்ம ராசியில் 2ஆம் இடத்துல 3ஆ பிரித்து கொடுக்கும் இந்த சனி பகவான். இதே அஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னாக்கா 2.5 வருஷம், 2.5 வருஷத்தில் 7.5 வருஷம் கொடுக்க வேண்டிய பலன்களை, அதாவது கெடு பலன்களோ நல்ல பலன்களோ 2.5 வருஷத்தில் கொடுத்துரும். அவ்வளோ ஸ்பீடாக போயிடும். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களை கொடுத்துரும். அது தொழில், வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ்ஸு எதுவாக இருந்தாலும் சரி, என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. தசை சரியில்லைன்னாக்கா நிறைய வீழ்ச்சிகளை சந்திப்பீங்க. தசை சரியாக இருந்தால் பலன்கள் கம்மி, அவ்வளோதான். நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. இந்த அஷ்டம சனியில் நல்ல ஒரு வளர்ந்துட்டுருக்கீங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, தொழில் நல்லா இருக்குது, வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது, போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். அஷ்டம சனி ஆரம்பித்த உடனே வேலையில் ஒரு பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி இருக்கும். வேலையில் ஒரு தோய்வுகள், மந்தத்தன்மை, ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்மளை, இல்லை வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாம் கொடுக்குமே தவிர பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. அவயோக தசையாக இருந்தால் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வீழ்ச்சிகளை கொடுக்கும் இந்த சனி பகவான். இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி வருது அப்படின்ட்டு பயப்பட தேவையில்லை. உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி வலுவாக இருந்தால் சிறப்பு. அவயோக தசையாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துல மறையிறது குருவுடைய வீட்டில். கோச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா குரு நல்லா இருக்குது உங்களுக்கு 11ஆம் இடத்துல. ராசிக்கு குருவுடைய பார்வை இல்லைன்னா கூட இந்த 2025 உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். அடுத்து வரக்கூடிய 2.5 வருட காலங்கள் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது 2025 ஜனவரி மாதத்துலேருந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக பதிவுகளை கொடுத்துருக்கிற தசாபுத்தி ரீதியாக இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். சிம்ம ராசி மக நட்சத்திரம், இது கேதுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை கணக்கில் எடுத்துக்கிறேன். 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 5 + 20 25. 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்கள் 2025 மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறார். 3 மாதங்களுக்கு முன்பே அதனுடைய வைப்ரேஷன், அதனுடைய மாற்றங்களை கொடுப்பார். அப்போ 3 மாதத்தை கழிச்சிட்டோம்னாக்கா ஜனவரி மாதம் வந்துடும். அப்போ சனி பயிற்சியோட பலன்கள் உங்களுக்கு 2025 ஜனவரி மாதத்துலேயே கிடைக்க ஆரம்பிக்கும். தசாபுத்தி ரீதியாக இப்போ படிக்கிற காலகட்டங்களில் இருக்கிறீங்க இந்த மக நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னாக்கா படிப்பில் பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும், மனசார்ந்த பிரச்சனைகள் வரும். நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அஷ்டம சனியோட பலன்களை ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். அஷ்டம சனி வருது கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க, கஷ்டத்தை கொடுக்காது. நீங்கள் நேர்மையான வழியில் இருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பலன்கள், அதாவது நல்லபடியான முயற்சிகளில் படிப்பில் நல்ல ஒரு எண்ணங்களை வச்சு நீங்கள் படிப்பு தான் உங்களுக்கு லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா, படிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பயப்பட தேவையில்லை. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், கலத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். அதனால் பாதிப்புகள் இருக்காது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவம் எடுக்கிறது, அது மாதிரியெல்லாம் இருக்கும். நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னாக்கா இந்த பாதிப்புகளும் இருக்காது.
படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறீங்கனாக்கா அஷ்டம சனியில் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கொடுத்துரும், பணத்தை கொடுத்துரும், பண பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுக்கும். அஷ்டம சனி வருது வேலை போயிருமா அப்படின்னு நினைக்காதீங்க, வேலை கிடைக்காம போயிருமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையை கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு கஷ்டத்தையே அதிகமாக கொடுப்பார் இந்த சனி பகவான். அதனால் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்ல. புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு. வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். திடீர் வேலை மாற்றங்களும் இந்த காலகட்டங்களில் உண்டு. 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை, 31 வயசுக்கு மேலே 41 வயசு வரைக்கும் சந்திர தசை, 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. ஏன் இந்த 3 தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா 3 தசைகளும் இப்போ வந்து 2025 ஜனவரி மாதத்திலே உங்களுக்கு அஷ்டம சனியோட பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த சனி பகவான். ஏன்னா இந்த 3 தசைகளும் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இந்த 4 கிரகங்களும் தசை நடத்தும் போது அஷ்டம சனி வந்தாலோ 7 சனி வந்தாலோ, இப்போ அஷ்டம சனி வருது அப்படின்னாக்கா இது வந்து கடுமையான பகை கிரகங்கள். சனி பகவானுக்கு பகை கிரகங்கள் இந்த 4 கிரகங்கள். அப்போ ராகு பகவானுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. ஏன்னா அது அமரக்கூடிய இடத்தை பொறுத்து. இப்போ இந்த 3 கிரகங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இது கடுமையான பகை கிரகம் இந்த சனி பகவானுக்கு. அப்போ அஷ்டம சனி வரும்போது கெடு பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா கெடு பலன்களை கொடுக்காது, நல்ல பலன்களை கொடுக்காது, சமமாக இருக்கும். 26 வயசுலேருந்து 48 வயசுக்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு? திருமண வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமணம் கூடி வரலன்னா திருமணம் கூடி வந்துடும். ஆனால் இந்த 2.5 வருட காலத்துக்கு உங்களுக்கு வயசு இருக்குது அப்படின்னாக்கா திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா திருமணத்தை பற்றி இந்த காலகட்டங்களில் நினைக்காதீங்க. அப்படியே நீங்கள் திருமணம் பண்ணி ஆகணும், வயசு போகுது, யாராவது கேள்வி கேட்டுனே இருப்பாங்க. அதாவது ஏன் கல்யாணம் பண்ணல அப்படின்ட்டு. இது நிறைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது இல்லையா? அதனால் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் பார்ப்பாங்க. அப்போது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க திருமணத்துக்காக அப்படின்னாக்கா நல்ல வரன்களை பார்த்து நினைக்கணும். ஆனால் நல்ல வரன்கள் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டம். அது வந்து சேரக்கூடிய வரன்கள் எல்லாமே கிரிட்டிக்கலாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையில் வரும், அது மாதிரியான வரன்கள் வரும். உங்களுக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிக்கப்படாமல் இருந்தால் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், அதுக்குண்டான தசைகள் நடந்துச்சுனாக்கா திருமணத்தை கொடுத்து திருமணத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்ல. திருமண வாழ்க்கைங்கிறது இந்த 2.5 வருட காலத்துக்கு இப்படி தான் இருக்கும். இந்த சனி பகவானுடைய அஷ்டம சனி காலத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இனிக்கும். தொழில் எப்படி இருக்கும்? தொழில் சார்ந்து நீங்கள் வந்து புதுசாக எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம். பெருசாக ஒரு தொழிலை பண்ணணும், இல்லை புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். எந்த காரணத்தை கொண்டு பார்ட்னர்ஷிப் வழியில் வந்து தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் இப்போ தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். தொழில் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருக்கும். அந்த அஷ்டம சனியில் நல்லா ஓடும், நல்லா பரவாயில்ல, நல்ல தசை தான், செவ்வாய் தசையோ இல்லை சந்திர தசை, இதெல்லாம் உங்கள் லக்னத்துக்கு யோக தசையாக கூட இருக்கலாம். அஷ்டம சனி வரும்போது அது யோகத்தை கொடுக்குமா அப்படின்னாக்கா பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுக்கும். ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது அந்த தொழிலை கொஞ்சம் வளர்ச்சிகளை கொடுக்குமா, இது சரியான இடமா நமக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும். இல்லை நம்ம தொழில் பண்ணியே ஆகணும் அப்படின்னாக்கா கம்மியான ஒரு முதலீட்டில் பண்ணுங்கள். பெருசாக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவங்களை நம்பி எதையுமே ஆரம்பிக்காதீங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு வேலையும் கொடுக்காதீங்க. இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கனாக்கா அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு போகலாம். அது இல்லாத மாத சம்பளத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஒரு வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க, இல்லை இடமாற்றங்கள் கிடைக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் முதலாளியாக இல்லாமல் அந்த இடத்துல கொஞ்சம் வளர்ச்சிகளை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த சனி பகவான். நீங்கள் முதலாளியாக இருந்து அதாவது தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் மட்டுமே கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். எதுலேயுமே நிதானத்தோடு அடியெடுத்து வைக்கிறது நல்லது. யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க, யாரையும் நம்பி கடன் வாங்காதீங்க. நீங்கள் வந்து பேங்க் மூலிமா உங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் லோன் வாங்குறதெல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு அது கண்ட்ரோலுக்குள்ளே வரும். இந்த சூரிய தசையும் சந்திர தசையும் செவ்வாய் தசையும் இந்த 3 தசைகளில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவானுக்கு பகை கிரகம் அப்படின்றதுனால நீங்கள் எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும்? முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ வந்து குடும்பத்தை விட்டு வெளிநபர் கூட ஒரு தவறான தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது இல்லீகல் கான்டாக்ட், இல்லீகல் தொடர்பு இருக்காங்க இல்லையா, அந்த கான்டாக்ட் எல்லாம் இப்போ உடைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து வேற ஒருத்தர் கான்டாக்ட் ஆகி அந்த தொடர்புகளை வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்து மன உளைச்சல்கள் இந்த 2.5 வருட காலத்துக்கு உண்டு. சூரிய சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் நல்லது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லது, கெட்டது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கெட்டது. இந்த அஷ்டம சனியில் இந்த 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கும், பெரிய கஷ்டங்களை கொடுக்கும், அது மூலமா உங்களுக்கு நஷ்டத்தையும் கொடுக்கும். நீங்கள் நல்லது செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகளில் 3 தசைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பயப்படவே தேவையில்லை. 48 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தாலோ அங்கேருந்து தசை பண்ணாலோ அல்லது சூரிய சந்திர செவ்வாய் இந்த 3 வீடுகள்லேருந்து தசை பண்ணால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
நன்மைகளும் கிடையாது, சரிசமமாக இருக்கும். ஒரு தொழில் பண்ணுறீங்கனாக்கா அந்த தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சிகளை கம்மி பண்ணும், பண வரவை கொஞ்சம் கம்மி பண்ணும். அதே உங்கள் வீட்டில் வந்து வேறு யாருக்காவது 7.5 சனியோ இல்லை அஷ்டம சனியோ கூடுதலாக நடந்து கொண்டு இருந்தால் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பெருசாக வருமானம் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்க வேண்டாம். 2.5 வருஷத்துக்கு நீங்கள் செய்கிற வேலை செஞ்சுட்டு வந்தாலே போதும். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை வந்து கவனமாக செஞ்சுட்டு வந்தாலே போதும். அதில் வந்து வளர்ச்சிகளை எதிர்பார்க்கறது, பணம் வரலையா அது சைலண்ட்டாக விட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக வரும். சனி பகவான் கொடுக்குற நேரத்தில் கொடுப்பார். இப்போ அது வந்து கம்மி பண்ணி தான் கொடுக்கும் பண வரவை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி தொழில் ரீதியாக நீங்கள் மாத சம்பளத்தில் இருந்தீங்க அப்படின்னாக்கா எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, எந்த வீடுகள்லேருந்து தசை பண்ணாலும் சரி, இந்த 3 கிரகம் அதாவது சனியோடு சேர்த்து 4 கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் காலதாமதத்தோடு உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கண்டிப்பாக நிறைவேறும். வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும், பண வரவுகளை கொடுக்கும், வேலை வாய்ப்பில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது மாத சம்பளத்தில் இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காலதாமதத்தோட கொஞ்சம் தடை தாமதங்களோட கொடுக்குமே தவிர பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. 66 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் குரு தசையில் இருக்கிறீங்களா, நீங்கள் கவலையே பட தேவையில்ல. இந்த வயது காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குரு தசையில் அஷ்டம சனி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது. குரு அப்படிங்கிறது நட்பு கிரக தசை இருந்தாலும் உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும், பிளாட் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும், மனை வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் சனி பகவான். அஷ்டம சனி அப்படின்றதுனால பெருசாக நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்காது, நல்ல பலன்கள் உண்டு. எல்லா தசைகளுக்குமே சரி, முதலாளியாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமே தவிர நீங்கள் மாச சம்பளத்தில் இருந்தீங்கன்னாக்கா எல்லாருமே இந்த மனை வாங்குறது உங்களுடைய வசதி வாய்ப்புகளை ஏற்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு நான் குருபவான் பயிற்சியை பற்றியோ இல்லை ராகுகேது பயிற்சியை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அஷ்டம சனியாக ஆரம்பிக்கும் போது இந்த ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கிரக பயிற்சிகள் எந்த கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு அதிக பலன்களை கொடுக்காது. இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள். அதனால் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் உண்டு. நன்றி.